குட் மார்னிங். மகேஷ், என்ன சாப்பிடாம எங்க போற? என்னாச்சு? பாருங்க அத்தை, மகேஷ்க்கு என்னவோ ஆச்சு. இப்பெல்லாம் சரியா சாப்பிடுறதே இல்ல. ஒண்ணு இல்லையப்பா, கண்ணு கூட மஞ்சளா இல்லையே. எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிறா? நான் அன்பா உனக்காக செஞ்சு கொண்டு வந்தேன். எனக்கு பசிக்கல. பாத்தீங்களா அத்தை, பசிக்கலையா? அப்ப சரி, ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு போ. ஓ, என்னாச்சு மகேஷ்? என்னாச்சு மகேஷ்? வயிறு வலிக்குதா? வைத்த வலிக்கெல்லாம் நாட்டு மருந்து கஷாயம் தான் நல்லா கேக்கும். நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன், நீ இங்கேயே இரு. வைஷு, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன மன்னிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலை எல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன் ப்ளீஸ். நோ. அட, ஏன் இவ்வளவு சிடுமூஞ்சி ஆயிட்ட? நான் எவ்வளவு அன்பா கேக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐம் சாரி. உனக்கு ரொம்ப திமிருதா? அப்படியா? எனக்கு திமிருனா உனக்கு? இங்க பாரு வைஷு, என்னால உன்னை எப்பவும் மன்னிக்கவே முடியாது. இந்தா. அப்புறம் நேத்து மாதிரி லேட்டா வரக்கூடாது. ஐயோ அம்மா, இந்த விஷயத்தை நீங்க 100 வாட்டி சொல்லிட்டீங்க. ஆமா பெரியமா, நாங்க சாயங்காலம் கரெக்ட் டைம்க்கு வந்துருவோம். எதுக்கு சொல்றேன்னா, சாயந்தரம் வீட்ல சத்யநாராயணன் பூஜை இருக்கு. 2 பேரும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருங்க. வைஷு, இங்க பாரு, நீ சீதா அக்கா கொடுத்த புடவையும் நகையும் மறக்காம போட்டுட்டு வந்துரு, சரியா? தயவு செஞ்சு சரியான நேரத்துக்கு வந்துருங்க. ரத்னா, நகைன்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. நகையை வேற கடையில இருந்து கலெக்ட் பண்ணணும். ஆமால. சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். பாய்மா. பாய். பாய். நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்றேனோ? இருந்தாலும் அவளும் தப்பு பண்ணிருக்கால. பெரிய தப்பு தான் பண்ணிருக்கா. இருந்தாலும் அவதான் சாரி சொல்றாளே. நான் அவளை போட்டு விட்டுருவோம். ஒரு தப்பு தானே, இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுருவோம். கால் பண்ணலாம். இல்ல, நான் ஏன் போன் பண்ணும்? அவளே எனக்கு முதல்ல போன் பண்ணி பேசுனா நான் பேசுறேன். என்னாச்சு? அண்ணன் இன்னும் உன் மேல கோவமா இருக்காரு? ஆமா, இருந்தாலும் நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டோ அவன் என்ன மன்னிக்கவே மாட்டேங்கிறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா வைஷு? அண்ணன் பார்க்கதான் பெரியவரு, ஆனா அவர் மனசு குழந்தை மாதிரி. குழந்தைத்தனம் இன்னும் அவரை விட்டு போகவே இல்ல. கூடாதா? ஏய், என்ன பண்ற? அண்ணன் கிட்ட பேசு. அதிகபட்சமா என்ன ஆக போகுது? அவர் உன்கிட்ட பேச போறது இல்ல. ஆனா முயற்சி பண்ண. இந்தா. நானே போன் பண்றேன். பிஸியா? விடு, அவளை எப்ப பண்றான்னு பாக்கலாம். போன் பிஸியா இருக்கு. எனக்கு தெரியும், அப்ப எனக்கு காலே பண்ண மாட்டான். ஹாய் மகேஷ். ஹாய் ஸ்ரீ. இல்ல, நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீனா நம்ம போய் டெக்கரேஷன் ஹால பாத்துட்டு வந்துடலாமா? சரி, வா. ஆனா வைஷு, என்னதான் ஆச்சு? ஏன் அண்ணன் இவ்வளவு கோவமா இருக்காரு? அது ஒண்ணும் இல்ல, சின்ன விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்கான். வைஷு, எனக்கு ஒரு ஐடியா. இன்னைக்கு நம்ம அந்த ஜுவல்லரி ஷாப்க்கு போக போறோம்ல? ஆமா, அது பக்கத்துல ஒரு நல்ல புக் ஸ்டால் இருக்கு. அண்ணனுக்கு அங்க இருந்து நல்ல புக்கா வாங்கி கொடுத்துரு. அப்புறம் அவன் மேல கோவப்பட மாட்டாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணனுக்கு சயின்ஸோட புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல கிஃப்ட் ஸ்டாலும் இருக்கு. ஆனா புக் ஷியோர் தான். ட்ரை பண்ணி பாரு. ஓகே மகாராணி, வா. கிளாஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்புறமா பார்க்கலாம்.
சாயங்காலம் ஜுவல்லரி ஸ்டோர்ஸ்க்கு நீயும் என் கூட வா. ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு பக்கத்து வீட்ல சத்யநாராயணன் பூஜை இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா வராதீங்க. இவங்க எல்லாம் இங்க என்ன பண்றாங்க? வைஷு பண்ண போற கூத்து இவங்க எல்லாம் பாக்கணுமா? பாக்கட்டு விடுங்கக்கா, அது நல்லது தானே. மகேஷ் மட்டும் இல்ல, எல்லாரும் அவளை பத்தி நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஆமால, நீ சொன்ன மாதிரியே நடந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உனக்குதான் அவளை பத்தி தெரியுமே, சரியான திமிரு பிடிச்சவ அவ. அதெல்லாம் விடுங்கக்கா, வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. என்ன சீதா, இன்னைக்கு உன் மருமகளுங்களுக்கு காட்டவே மாட்டியா? கண்டிப்பா காட்டுவேன். இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கு? ஏன்னா நம்ம ஏரியா மாமியார் எல்லாம் ஒன்னா என் மருமகள் ஆசீர்வாதம் போட போறீங்கல்ல. ஆனா இதையெல்லாம் பாக்குறதுக்கு என்னோட பாட்டிக்கு தான் கொடுத்து வைக்கல. மகேஷ கட்டிக்க போற பொண்ண பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என்னோட மருமக என் பாட்டி கொடுத்த நகையையும் புடவையும் தான் கட்டிக்க போறா. என் மருமக ரொம்ப அழகா இருப்பா. அவளுக்கு திருஷ்டி படாம இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மருமக, அதனால எனக்கு பொண்ணு அவதான், மருமகளும் அவதான். நான் அவளை ரொம்ப செல்லமா பாத்துக்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். போதும் விடுங்கக்கா, இப்படியே பாராட்டிட்டே இருக்க போறீங்களா என்ன? நம்ம வைஷு பாரம்பரிய நகையும் புடவையும் கட்டிட்டு வர போறா. அத பத்தி குறிப்பா சொல்லி ஆகணும். மும்பைல மாடர்னா வளர்ந்த பொண்ணு இல்ல. ஆமா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்கள அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன்னா எனக்கு ரொம்ப அழகான மருமக கிடைச்சிருக்கா. வாவ் வைஷு, நீ எப்படி இருக்க தெரியுமா? அழகா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. சித்தி மட்டும் இதுல உன்னை பார்த்தாங்க சந்தோஷத்துல பைத்தியமே ஆயிடுவாங்க. அப்புறம் மகேஷனா அவரோட கோவம் காணாம போக போகுது. வைஷு, நீ போய் கருப்பு போட்டு வச்சுக்கோ, ஏன்னா திருஷ்டி படக்கூடாதுல்ல. ஓகே ஓகே. ஆனா நீயும் ஒன்னும் எதுலயே குறைஞ்சிடல. மிஸ் பியூட்டிஃபுல் அண்ட் வருங்கால மிஸ்ஸஸ் விஷால். வா, நம்ம கீழே போலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா. ரத்னா, வைஷு, மேக்கப்லாம் முடிச்சதா இல்லையா? சீக்கிரமா கீழே இறங்கி வாங்க. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. பூஜைக்கு நம்ம போகணும்ல. ஏதோ வந்துட்டாங்க. அடடா, இந்த நகை நான் கொடுத்த பழைய நகையை விட அழகா இருக்கே. உண்மையை சொல்லணும்னா நீ இன்னைக்கு ஸ்னேகாவை விட ரொம்ப அழகா இருக்க வைஷு. அட, வந்துட்டியா வைஷு? வாமா வா. இவதான் என்னுடைய மருமக. ஓ, மருமக ரொம்ப அழகா இருக்கா. நமஸ்காரம் பண்ணுமா. வணக்கம். வணக்கமா. ஆமா வைஷு, என்னது இது? நீ நான் கொடுத்த அந்த பழைய நகை செட்டு போடலையா? நான் உன்னை அதுதானே போட சொன்னேன். உங்களுக்கும் அடையாளம் தெரியலையா? இது அதுதான் ஆண்டி. நான் அதை உருக்கி புது டிசைனா மாத்திக்கிட்டேன்.
நான் என் அம்மாவோட ஜுவல்லரி கூட இப்படிதான் செய்வேன். நல்ல ஐடியால. நீங்க கொடுத்த செட்ட நான் போட மாட்டேன்னு எப்படி நினைச்சீங்க? நீங்க இவ்ளோ அன்பா கொடுத்தீங்க. நான் தான் அது போட்டுக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணேனே. என்ன? நீ என்னோட பாட்டி கொடுத்த நகையை மாத்திட்டியா? வைஷு, நீ ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நான் எத்தனை வருஷமா அதை பாதுகாத்து வச்சிருந்தேன். 2 நாள்ல நீ அதை மாத்திட்டு வந்திருக்க. சங்கீதா, என் தலையெழுத்த பாத்தியா? என் பாட்டியோட ஞாபகார்த்தமா வச்சிருந்த நகை போயிடுச்சு. அத நான் எவ்வளவு ஆசையா உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா நீ என்னடா இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்கிற? உனக்கு போட்டுக்க பிடிக்கலன்னா என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கலாமே. என் பாட்டியோட ஞாபகார்த்தமா அதை நான் பத்திரமா வச்சிருப்பேனே. சீதா, அக்கா என்னாச்சு? என்ன செய்வேன்? உட்காரு. யாராவது தண்ணி கொண்டு வாங்க. நான் கொண்டு வரேன். வாங்க வாங்க, நம்ம போயிடலாம். இங்க இருக்கிறது அவ்வளவோ நல்லது இல்ல. சரிங்க, பூஜை ஆரம்பிக்க போது. நாங்க அப்ப கிளம்புறோம். சரிங்க, வாங்க. எங்க அம்மா பாட்டியோட ஞாபகார்த்தமா இது எனக்கு கொடுத்தாங்க. இது எங்க அம்மா அன்பா ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. இந்த வருஷம் அதை அழிச்சுட்டா. என்னால இவளை இனிமே மன்னிக்கவே முடியாது. அக்கா அழாதீங்கக்கா. இப்படி அழுதீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்கக்கா. சொல்றேன்ல அக்கா, டாக்டர் சொன்னார்ல நீங்க எந்த விஷயத்துக்கும் அழக்கூடாது, டென்ஷன் ஆக கூடாதுன்னு. வைஷு, போட்டுக்க பிடிக்கலன்னா திருப்பி கொடுக்க வேண்டியதானே? ஏன் வேணும்னே இப்படி பண்ண? இல்ல இல்ல சித்தி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் வேணும்னு இந்த மாதிரி பண்ணல. அவங்களோட ஜுவல்லரி எனக்கு கொடுத்தாங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே மாத்திக்கிட்டேன். ஆனா நீ எதுக்காக வைஷு அப்படி செஞ்ச? நீ அந்த நகையை போடணும்னு மட்டும்தானே அம்மா உங்ககிட்ட சொன்னாங்க. அதையும் நீ உன் இஷ்டத்துக்கு மாத்திட்டியா? அது உனக்கு அம்மா எவ்வளவு அன்பா கொடுத்தாங்க தெரியுமா? ஒருவேளை அந்த டிசைனை மாத்தி வேற டிசைன் பண்ணணும்னு நினைச்சா அது அம்மாவே செஞ்சுட்டு போறாங்க. நீ எதுக்காக வைஷு மாத்துற? ஆமா வைஷு, நீ இத பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சீதா கிட்ட கேட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? பெரியம்மா, ஆன்ட்டி இவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு அந்த டிசைன் கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷனா தெரிஞ்சது. அதான். ஓல்ட் ஃபேஷனா? உன்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண நகை தான். ரொம்ப பழமையான மாடல் நகைங்க. ஆனா அந்த நகைக்கு பின்னாடி எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கும், எவ்வளவு சென்டிமெண்ட் இருக்கும், அதை எதை பத்தி உனக்கு கவலை இல்ல. நீ எப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற வைஷு? நீயும் நகரத்துல இருந்து வந்த அந்த டிபிக்கல் ஆளுங்க மாதிரி இருக்க வைஷு. உனக்கு உறவுகளை பத்தியும் கவலை இல்ல, அவங்களோட எந்த எமோஷன்ஸ பத்தியும் உனக்கு கவலை இல்ல. ஒரு நிமிஷம் மகேஷ், 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பத்தி நாம பொறுமையா உட்கார்ந்து கூட பேசலாமே. பிரியமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால இந்த விஷயத்தை அக்செப்டே பண்ணிக்க முடியல. வைஷு எப்படி பிரியமா இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறா? போதும் மகேஷ், சின்ன விஷயத்தையே நீ இவ்வளவு பெருசுபடுத்துற. எங்க அம்மா நகை கூட நான் இப்படிதான் செஞ்சு போட்டிருக்கேன். ஆஃப்டர் ஆல் போட்டுக்க போறது நான் தானே. போதும், பேசாத வைஷு. ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற வைஷு? செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறத விட்டுட்டு இங்க எல்லார்கிட்டயும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. நீ செஞ்சதுதான் சரி, நாங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரையா? என் அம்மா மேல உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல? பாரு, உன்னால எப்படி அழுதுட்டு இருக்காங்க பாரு. அவங்க கண்ணீருக்காவது கொஞ்சம் மதிப்பு கொடு வைஷு.
உங்க அம்மா உனக்கு கொடுத்த ஏதாவது ஒரு பொருளை நான் உங்ககிட்ட இருந்து பறிச்சு அதை அழிச்சிட்டேன்னா உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அவங்க உங்ககிட்ட சிடிஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த சிடிஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்து அதை உடைச்சாலும் இல்ல டெலீட் பண்ணாலும் உனக்கு எப்படி இருக்கும்? பாத்தீங்களா, வலிக்குதுல்ல, கஷ்டமா இருக்குல்ல? இதே மாதிரி தான் என்னோட அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் அது மட்டும் உன் கண்ணுக்கு தெரியல? மகேஷ், அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போலாம், வாப்பா வா. வாங்கம்மா. பாத்துக்கா, பாத்து. ப்ளீஸ் வைஷு, தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ். எப்பவுமே எனக்கு தைரியம் சொல்ற பொண்ணு நீ இப்ப அழலாமா? ப்ளீஸ் வைஷு. இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, அழக்கூடாது சரியா? வைஷு, நீ ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே, நீயே இப்படி அழலாமா? அமைதியாரு. பெரியம்மா, நான் சீதா ஆண்டிய வேணும்ட்டு ஹர்ட் பண்ணணும்னு அப்படி பண்ணல. எனக்கு தெரியும் வைஷு, நீ வேணும்னு யாரோட மனசையும் நோகடிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அழாதம்மா. என்னை யாருமே புரிஞ்சுக்கவே இல்ல. இனிமேல் நான் மகேஷ் கிட்ட பேசுறதாவே இல்ல. அவன் என்ன எப்படி எல்லாம் திட்டினான்னு பாத்தீங்கல்ல? என்ன போய் பொறுப்பில்லாதவன் சொல்லிட்டான். நான் அக்கறை இல்லாதவளா? எனக்கு யார் மேலயும் அன்பு இல்லையா? நான் உறவுகளை பத்தி கவலைப்படாதவளா? அவன் என்ன எப்படி பெருமா அப்படி சொல்லல? வைஷு, அமைதியாரு, அழாத, சொன்னா கேளு, அழாத. ரத்னா, வைஷு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. அழாதம்மா. எங்க பாரு வைஷு, உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. ஒரு மனுஷனுக்கு கோவம் வந்தா அவன் கண்டதையும் பேசிடுவான். ஆனா நாம தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அவங்க சொல்ற விஷயங்களை நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அப்படி செஞ்சது தப்புதான் வைஷு. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை குறை சொல்றேன்னு நினைக்காதம்மா. இந்த முறை நீ செஞ்சது தப்புதான்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருமா, நான் எப்பவும் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். நீ சொன்னதுதான் சரியா இருக்கும். ஆனா இந்த முறை நீ இந்த மாதிரி பண்ணாம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா சீதா அந்த நகைகளை பாதுகாத்து வந்துட்டு இருக்கா. இங்க பாருமா, நாம சில நேரங்கள்ல பழைய நகைகளை உருக்கி புது நகைகளை செய்யதான் செய்யறோம். ஆனா சீதா இந்த நகைகளை உனக்கு அன்பளிப்பா தானே கொடுத்தா. அத மாத்துறதுக்கு முன்னாடி அவகிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை பேசிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல? பெரியம்மா, இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. எனக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரில செஞ்சே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும்மா. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ போய் சீதா கிட்ட மன்னிப்பு கேளு. அவளுக்கு பெரிய மனசு, நிச்சயமா உன்னை மன்னிச்சிடுவா. கண்டிப்பா பெரியம்மா, நான் ஆன்ட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நான் கண்டிப்பா கேட்பேன். இரு ஒரு நிமிஷம், இப்ப வேண்டாம். சூடான கல்லுல ஐஸ் கட்டிய போட்டா கூட புகைதான் வரும்னு சொல்வாங்க. நாளைக்கு எல்லாரோட மனசும் அமைதியானதுக்கு அப்புறம் அப்ப போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட. மனசுல பட்ட காயங்களுக்கு இதுதான் மருந்து, சரியா? இந்தா தண்ணி குடி. இந்தா. சரி, சீக்கிரம் போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா. அழுது அழுது உன்னோட முகமே வீங்கிடுச்சு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு.